அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். மரண பயம், மரண பயம். எனக்கெல்லாம் மரண பயமே இல்லை சார் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்ல முடியாது இல்லையா? சாகிறதுக்கு முன்னால ஒரு 4 காசு சேர்த்தணும்பா. ஏன் சேர்த்தணும்? நான் செத்து போயிட்டேனா என் குடும்பத்தை யாரையா கவனிப்பாங்க? மரண பயம் இருக்குது இல்ல? இருக்குது சார், இருக்குது. மாத்திரமல்ல, ஹாஸ்பிட்டல்ல படுத்து இருக்காங்க, டெத் பெட்ல. ஐயோ டாக்டர், எப்படியாச்சும் என்ன குணமாக்கிடுங்க டாக்டர், எனக்கு பிள்ளைங்க பொண்டாட்டிலாம் இருக்குது டாக்டர், கெஞ்சறான்ல. மரண பயம், மரண பயம் அப்படிங்கிற ஒன்று இருக்குதான் சார் செய்கிறது. ஆனால் ஒரு விதத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலானது இந்த மரண பயத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. எப்படி சார் சொல்றீங்க? அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் மரணமானது அழித்து விட்டது, பேரலைஸ் பண்ணிவிட்டது, டீஆக்டிவேட் பண்ணிவிட்டது. முதல் மனிதன் ஆதாம் பண்ணின பாவத்தினாலே மரணமானது உலகத்துக்குள் வந்துவிட்டது. ஆனால் இந்த 2ஆம் மனுஷன், பிந்தின ஆதாம் என்று சொல்லுகிறோமே, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக இந்த வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினாலே அழித்து விட்டார், டீஆக்டிவேட் பண்ணிவிட்டார். அவர் மரணத்தை சந்தித்தது மாத்திரமில்லை, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நம்ம கொண்டாடுகிறோம் அல்லவா? அது எதை சார் காண்பிக்கிறதுனா, அவர் எப்படி மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தாரோ அதே போல நான் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பேன். அந்த விதத்துல மரண பயம் அப்படிங்கிறது ஒண்ணு என் வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அல்லவா? இந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்குமானால் மரணத்தை குறித்த பயம் எல்லளவும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இந்த மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. கிறிஸ்துவர்களா இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னையா, நான் செத்து போனா மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படிங்கிறதான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குதா? நிச்சயமா இருக்க வேண்டும்.